வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 14வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா தேங்காய் சாதம் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து கடாயில நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய், இது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியை சேர்த்துடலாம். தேங்காய் ரொம்ப வறுபட வேண்டாம், நம்ம உடனே சாப்பிட்றதுனால அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் அது ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். நீங்கள் வந்து ஸ்கூலுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கலர் மாற வறுத்துக்கணும். பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் வந்து எப்பயுமே வந்து மிளகு பொடி கொஞ்சம் சேர்ப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு பொடி. மிளகு பொடி ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துட்டா போதும். இதில் சாதம் வந்து உதிர உதிராக வடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரசாதம் ரெடி. தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு பிரசாதம் பார்த்துருப்பீங்க, தேங்காய் சாதம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.